தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார்ல இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டென்ட் பெங்களூர்ல இருந்து உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ சமீபத்தில் ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி அப்படிங்கிறதுல ஆப்ஷன்ஸும் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுவும் டீசல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ரொம்பவே கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் இந்த பர்டிகுலர் காரை நம்மளால் வெளியில் எடுக்கவே முடியாது. அதுதான் கியாவோட செல்டாஸ். ஒரு ஜென்ரேஷன் சேஞ்சாக நிறைய மாற்றத்தோட நம்ம முன்னாடி நிற்கிது. டீசலும் இருக்குது, பெட்ரோலும் நம்ம கூட இருக்குது. இந்த காரை நம்ம டிரைவ் பண்ணி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாற்றங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு மாற்றிருக்காங்க. இங்கே ஹெட்லைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு ஸ்லிம்மாக வந்து உங்களுக்கு ஹெட்லைட் எல்இடியில் இருக்கிறது நமக்கு பார்க்குறோம். டிம்முக்கு ஒன்றும் பிரைட்டுக்கு ரெண்டுமே க்ளோ ஆகுது. டிஆர்எல் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் லென்த்தாக இருந்த விஷயம் இப்போ இப்படி குட்டியாக வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. அது போக இந்த இடத்துலையுமே வந்து ஒரு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டிஆர்எல்லாக தான் உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. பிளிங்கர் ஆகும்போது இது மட்டும் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகுது. இந்த ஃப்ரண்ட்டோட க்ரில்லுமே வந்து நல்லாவே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு கரடு முரடாக ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்லாட்டட் கிரில்ஸ் வந்து நமக்கு இதில் இருக்குது. பட் அதிகமான ஓப்பன் இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அப்ரப்டாக வெளியில் தெரியுது. அதே மாதிரி டஸ்ட்டுமே ரேடியேட்டரில் போய் அதிகமாக டெபாசிட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு கேமராவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் லெவல் 2 வந்து ஆடாஸ் கிடைக்குது. லெவல் 2 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் என்னென்ன சேஞ்சுங்கிறது நம்ம உள்ளே போகும்போது நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு பார்க்கிங் சென்சார்ஸில் ஃப்ரண்ட்லேயும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே கீழேயுமே வந்து ஒரு மாதிரி கன் மெட்டல் கிரேயில் வந்து ஒரு ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைல் வந்து இருக்குது. அதுக்கு கீழே சின்னதாக ஒரு பியானோ பிளாக்கோட ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டைகர் நோஸோட ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஸ்டில் அந்த டைகர் நோஸோட அந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. இந்த ஃப்ரண்ட்டோட லுக் அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் தான். ஒரு சிலருக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. பட் ஒரு சிலருக்கு இது வந்து பிடிக்கல. இங்கே மெட்டல்லையுமே வந்து சைடில் சின்னதாக வந்து ஒரு மஸ்குலரான ஒரு ஃபீல் ரெண்டு பக்கமுமே வந்து வெளியில் அப்படி கொடுத்துருக்குது. இது நம்ம டிரைவ் பண்ணும்போது இந்த எட்ஜை நமக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி வந்து காமிக்குது. அதனால் ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். மேலே வந்து கேமரா வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆடாஸோட இம்ப்ளிமெண்டேஷனுக்காக. அது போக ரெயின் சென்சிங் வைப்பரும் நமக்கு அதில் கிடைக்குது. ஸோ வைப்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃப்ரேம் வைப்பர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது ஃப்ரேம்லெஸ்ஸாக அவங்க கொடுக்கல. வெஹிக்கிளோட சைட் வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதோட டைமென்ஷன்லேயே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதோட லென்த்து 4365 mm வந்து இதோட லென்த்து. அதே மாதிரி வீல் பேஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2610 வந்து இதோட வீல் பேஸு. அப்போது ஒரு 90 mm லென்த்லேயும் 80 mm வீல் பேஸ்லேயும் வந்து உங்களுக்கு இது சைஸ் வந்து அப்படியே லென்த்தாக வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. விட்டுமே 30 mm வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதோட சைஸ் வந்து நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 190 mm அப்படியே வந்து உங்களுக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடிலோட நிறையா விஷயங்கள் இங்கே மாறினது நம்மளால் பார்க்க முடியுது. ரைட் ஃப்ரம் இங்கே நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டுக்குரிய அந்த கேமராவும் நமக்கு இதில் இருக்குது. 360 டிகிரியும் வந்து உங்களுக்கு நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு பியானோ பிளாக்கும் கீழே வந்து அந்த பாடி கலர்லேயும் வந்து நமக்கு அது வருது. இங்கே ஒரு வீலுக்கு மேலே அந்த ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து ஒரு ஆர்ச் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சைடில் வரைக்கும் உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஃப்ளாலெஸ்ஸாக வந்து அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. கீழே அப்படியே ரன்னர் போர்டில் அந்த ரக்கட் ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிளாடிங் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் வந்து பியானோ பிளாக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. அது அப்படியே வந்து ரியரோட வீல் ஆர்ச் வரைக்கும் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. அட்லீஸ்ட் டோரில் இது இன்க்ளூட் ஆனது ஒரு நல்ல டச் அப்படின்னு சொல்லலாம். இங்கேயுமே நமக்கு சைடில் வரைக்கும் ஒரு பார்க்கிங் சென்சார் நமக்கு கிடைக்கிது. நல்ல ஒரு வீலாச்சோட கேப்பு. அதனால ட்ராவல் டிஸ்டன்ஸுமே வந்து சஸ்பென்ஷனுக்கு நல்லாவே இருக்குது. வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஜிடி லைன். அதில் கிட்டத்தட்ட டாப் எண்டு தான் அது. 215, 55, R18 வந்து கிடைக்கிது. 16லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. R16, R17, R18 3 சைஸில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த வேரியண்ட். ஸோ அலாயின்னு பார்த்தா கூட
ஒரு 4-5 அலாய் டைப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து ஒரு டைமண்ட் கட்டில் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு ஈவி ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். 4 வீல் டிஸ்க்கு, ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க்கு, ரியர்லேயும் நமக்கு டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேலிப்பர் பார்க்கும்போது ஒரு நியான் கலரில் இருக்குது, விச் இஸ் வெரி நியூ அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக ரெட் கலரில் நம்ம பார்த்துருப்போம். இங்கே ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்குது. இந்த டோர் ஹேண்டில் வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. ஃப்ளஷ் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலாக இருந்த விஷயம் இப்போ இது ஃப்ளஷ் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. இது ஒரு நல்ல ஏரோடைனமிக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணும். ஒரு ரூஃப் ரெயில் வந்து கிடைக்குது. அதுவுமே வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனலில் வந்து இருக்குது. ஒரு பெனாரமிக் சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. அது எக்ஸிஸ்டிங் செல்டாஸில் இருந்த விஷயம்தான். ரியரோட லுக் வந்து நம்ம பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட கேரன்ஸ் கிளாவிஸ் மாதிரியே வந்து உங்களுக்கு லுக் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு மாதிரியான ஃப்ளாட்டான ஒரு பூட்டோட டோர் நமக்கு கிடைக்குது. இந்த டெயில் லேம்பே அதிலிருந்து டிரைவ் ஆகி வந்தது தான். ஃபுல் கண்டினியூஸாக இல்லாமல் இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்ட்ரிப்பும் அதே மாதிரியே ரைட் சைடில் ஒரு ஸ்ட்ரிப்பும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நடுவில் கேமரா, ரிவர்ஸ் கேமரா நமக்கு இருக்குது. செம்ம கிளாரிட்டியாக வந்து இருக்குது. கியாவோட பேட்ச் வந்து நமக்கு பெருசாக இங்கே ஒரு மெட்டலில் என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. ஒரு செல்டாஸோட பேட்சும் நமக்கு இங்கே இருக்குது. இது வந்து ரிவர்ஸ்க்குரிய லைட்டு இந்த பக்கமும் இருக்குது, அந்த பக்கமும் நமக்கு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ரிஃப்ளெக்டரு, பார்க்கிங் சென்சார்ஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இதில் இன்டகிரேட் ஆகிருக்கு. இங்கேயுமே வந்து பார்க்கிங் சென்சார் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி செல்டாஸில் இருந்த விஷயந்தான். ப்ரொஃபைலுமே இங்கே கீழேயுமே வந்து ஐ திங்க் இதுதான் வந்து ரிவர்ஸ் லைட்டாக வந்து இருக்குது. இது வந்து இண்டிகேட்டர் தான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு வாரியே கன் மெட்டல் கிரேயில், ரியரில் வந்து அந்த ஒரு ஸ்கர்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரியே பியானோ பிளாக்கில் வந்து ஃபுல் பம்பர் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஜிடி லைன் டீசல். ஸோ ஜிடி லைன் அப்படிங்கிற ஒரு பேட்சும் நமக்கு இதில் கிடைக்கும். பூட் வந்து கொஞ்சம் க்ரோவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 433 லிட்டர்ஸாக இருந்த விஷயம் இப்போ 447 லிட்டர்ஸாக வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ நல்லா ஒரு டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். ஃப்ளாட்டாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒரு சூட்கேஸ் நம்ம இங்கே வச்சுருக்கிறோம். அதே மாதிரியே இதை எடுத்தோன்னா உள்ளே ஒரு ஸ்பேர் வீலு. ஆக்சுவல் சைஸில் வந்து உங்களுக்கு இல்லை. 215 60 R17 வந்து கிடைக்கிது. வேற வெஹிக்கிளில் வந்து R18 வந்து கொடுத்துருக்காங்க. பட் அட்லீஸ்ட் 215 அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான சைஸ் அப்படின்னு சொல்லலாம். 60/40 வந்து சீட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பார்சல் ட்ரேவும் செம்ம டீப்பாக வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. இங்கே ஒரு சப்வூஃபர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் போஸோட ப்ரீமியம் ஆடியோ வந்து உங்களுக்கு இருக்குது. செமையாக வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே வந்து அதோட ஆடியோ குவாலிட்டி நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. வேறு லெவலில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அது இருக்குது. விண்ட்ஷீல்ட் நம்ம பார்க்கும்போது ஒரு டீஃபாகர் லைன் வந்து நமக்கு தெரியுது. அதே மாதிரியே ஒரு ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட்டு கிட்டத்தட்ட ஃபுல் லென்த்துக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பாய்லரும் இன்டெகிரேட் ஆகிருக்கு. ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஒரு ஏரோடைனமிக்கோட ப்ரொஃபைல் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 0.36 இருந்த ட்ராக் கோவிஷன்ட்டை 0.31 ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஹைவேல இதோட ஸ்டெபிலிட்டி இன்னும் கொஞ்சமே வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் பிராண்டோட ஸ்டேட்மெண்ட். பட் இந்த சஸ்பென்ஷனில் நிறைய சேஞ்சஸ் நடந்துருச்சு. செல்டாஸ்கே இருந்தான ஒரு ரக்கடான ஃபீல் வந்து இப்போ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை நான் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட பவர் ட்ரெயினில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் இருந்ததோ அதை அப்படியே வந்து உங்களுக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டோட போனட்டில் ஹைட்ராலிக் ஸ்ட்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. அதுவும் 2 ஆட் பண்ணியிருக்கு நமக்கு தெரியுது. ரொம்ப ஈஸி டு ஓப்பனாக உங்களுக்கு இருக்கும். மேலே வந்து சவுண்ட் ப்ரூஃப் வந்து நடந்திருக்கு. உள்ளேயுமே நல்லாவே ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 3 பவர் ட்ரெயின் ஆப்ஷனில் உங்களுக்கு கிடைக்கிது. டீசல், நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி டீசலில் இருக்கிற கார்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதில் இந்த பர்டிகுலர் இன்ஜினை நம்மளால் வெளியே எடுக்க முடியாது. 1.5 லிட்டர் CRDI இன்ஜின் அதுதான் இப்போ நம்ம கூட இருக்குது. இப்போ இதோட பவர் ஃபிகர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 114 BHP வந்து பவர் டெலிவரி பண்ணும். 250 Nm வந்து டார்க் வந்து டெலிவரி பண்ணும். அப்படியே பெட்ரோலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேச்சுரலி ஆஸ்பெக்டட் இன்ஜினும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 113 BHP வந்து பவரும் 144 Nm டார்க்கும் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணும். அதுக்கப்புறமா ஒரு டர்போ இன்ஜினும் உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. அதுவுமே வந்து 1.5 லிட்டரில் இருக்கிற ஒரு டர்போ இன்ஜின் தான் அது. அதில் பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு 153 BHP வந்து பவரும் 253 Nm டார்க்கும் வந்து டெலிவரி பண்ணுது. அப்போ இந்த டீசலை விட அதில் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. நாங்கள் இப்போது ஓட்டிட்டு வரும்போது நல்லாவே நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். அப்போ கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த டீசலில் ஒரு 6 ஸ்பீடு AT வந்து உங்களுக்கு கிடைக்கிது. 6 ஸ்பீடு IMTயும் கொடுக்குறாங்க.
மேனுவலும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்படியே நம்ம வந்து ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற அந்த நேச்சுரலி அஸ்பிரேட்டட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 6 ஸ்பீடு ஐஎம்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 6 ஸ்பீட் மேனுவலும் கிடைக்கும். அந்த டர்போவில் 7 ஸ்பீட் டிசிடி கிடைக்குது. 6 ஸ்பீட் ஐஎம்டி வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். அதில் உங்களுக்கு மேனுவல் ஆப்ஷன் வந்து கிடையாது. அப்போது இதனுடைய மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டீசல் கண்டிப்பாக செம ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சிட்டிக்குள்ளேயே 14 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹைவேல 20 வரைக்கும் தாராளமாக உங்களால் எடுக்க முடியும். அந்த ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற என்ஏ இன்ஜின் வந்து நம்ம பார்க்கும்போது சிட்டிக்குள்ளே ஒரு 10 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹைவேல 14 to 15 வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த டர்போ அப்படின்னு வரும்போது அவங்க கோட் பண்ணுறது 17 கோட் பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் மாதிரியே ஒரு 10 வந்து சிட்டிலையும் ஹைவேல 14 to 15 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த கீயுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சைரஸில் இருக்கிற அதே கீ வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. 2 பக்கமும் ஃப்ளாட்டாக பிளாங்காக இருக்குது. கீஸ் எல்லாமே வந்து இந்த சைடு வாலில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஹோல்டுக்குரிய பட்டனும் நமக்கு இதில் கிடைக்கிது. ஸோ இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த கீ நம்மக்கிட்ட இருக்குது. கார் பக்கத்தில் போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிட்டு உங்களை வெல்கம் பண்ணுது. ரைட் ஃப்ரம் இந்த ஹேண்டிலுமே நீங்கள் பார்க்கலாம். ஹேண்டிலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஓஆர்விஎமும் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது ஒரு புதுசான ஒரு ஃபீச்சராக வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 90 டிகிரி ஓப்பன் ஆகலை. பட் நல்ல ஒய்டரான ஒரு அப்பச்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. டோர் பேட்னு பார்க்கும்போது கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் ஆவரேஜான குவாலிட்டியாக இருக்குது. இந்த எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷ் வந்து ப்ராப்பராக பண்ணல அப்படின்னு சொல்லலாம். இங்கே மேலேயுமே வந்து ஒரு சாஃப்ட் டச்சில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு லெதர் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. டோர் பாக்கெட்னு பார்க்கும்போது ஒரு பெரிய பாட்டில், ஒரு 1 லிட்டர் பாட்டிலுக்கு மேலேயே உங்களால் இதில் வைக்க முடியும். ஒரு சின்னதாக வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அம்பர்லா ஹோல்டர்னு சொல்லி தனியாக வந்து நமக்கு இதில் கொடுக்கல. இங்கேயே தான் நம்ம அதை ஸ்டோர் பண்ணிக்கணும். போஸோட ஸ்பீக்கர்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்கிது. இங்கே மேலே வரோம் அப்படின்னா இது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர். அதாவது மெமரி சீட் வந்து உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 3 ப்ரொஃபைலில் ஒரு ப்ரொஃபைலுக்கு 2 மணிக்கு 6 பொசிஷனாக வந்து நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெண்டிலேட்டர் சீட்ஸ்க்குரிய பட்டனும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு மாதிரி கன் மெட்டல் கிரேல வந்து ஒரு பாலிஷாக நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கேயும் அந்த ஃபீல் வந்து கிடைக்கிது. 64 கலர்ஸில் ஆம்பியன் லைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டோரில் மட்டும் இங்கே இருக்குது. அது போக உள்ளேயுமே வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். சீட் வந்து 10-வே அட்ஜஸ்டபிள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களால் மூவ் பண்ண முடியும். அப் அண்ட் டவுன் உங்களால் பண்ண முடியுது. ரிக்ளைனுமே நம்மளால் பண்ண முடியும். அது போக லம்பர் சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஃபீலு, நல்ல கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இதோட லோயர் வேரியன்ஸில் 8-வே அட்ஜஸ்டபிளாக லம்பர் மட்டும் உங்களுக்கு வர்றது கிடையாது. ஃப்ரண்ட் 2 சீட்டோட ஹெட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஒரு நெட்டட் ஃபீலில் வந்து இருக்குது. அதுவும் ஒரு குஷனோட சேர்ந்து வந்து உங்களுக்கு இருக்கிற ஃபீல் கிடைக்கும். இது ஒரு EV9லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த ஹெட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். உள்ளே வருவோம். ஸோ இன்க்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சீட்டோட ஹைட்டு நம்ம கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருக்கிறோம். அதனால் கொஞ்சம் ஹைட்டாக இருந்த ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அதர்வைஸ் ஃப்ளோர் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஹைட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது. வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா சீட்டு நல்ல ஒய்டராக இருக்குது. நல்லா என்னைய ஹக் பண்ணுது. நல்ல ஒரு பக்கெட் ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு அந்த வெண்டிலேட்டர் சீட்ஸ் கிடைக்கும் போது நல்ல ஒரு ஃபீல் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு கிடைச்சது. பட் நம்ம ஊர் கண்டிஷனுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃப்ரண்ட்டோட டேஷு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது GT லைன், அதனால ஃபுல் பிளாக் இன்டீரியர் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. பட் இதோட நார்மல் வேரியன்ஸில் HTK/HTXல பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். எக்ஸ் லைனில் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஒரு 3-4 பேட்டர்ன்ஸில் வந்து கலர்ஸில் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். நிறையா விஷயங்கள் பார்ட் ஷேரிங்காக சைரஸில் இருந்து தான் வந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மேலே ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கு, இங்கே வந்து ஒரு சின்னதாக லெதர் ஃபீல் கொடுத்துருக்காங்க. அதே ஃபீலு இது மறுபடியும் ஹார்ட் பிளாஸ்டிக்கு, இங்கேயும் ஹார்ட் பிளாஸ்டிக். இது அட்லீஸ்ட் ஓகே. பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் வந்து காம்ப்ரமைஸ்டாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. இதை ஓப்பன் பண்ணோன்னா ஓரளவுக்கு நல்ல க்ளோ பாக்ஸு, கூல்டு க்ளோ பாக்ஸாக வந்து நமக்கு வரல. டைட்டாக தான் வந்து உங்களுக்கு அந்த க்ளோ பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற விஷயங்கள் அத்தனையுமே வந்து இந்த பட்டன்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் இன்ஃபோடெயின்மெண்ட்டை நிறையா விஷயங்கள் வந்து பட்டனில் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது. முக்கியமாக வால்யூம் வந்து இங்கேயே ஒரு ரோலர் கொடுத்துருக்காங்க. சைரஸில் இதே மாதிரி தான் இருந்தது. அதில் ஒரு பட்டனும் வந்து உங்களுக்கு அதில் அவைலபிளாக இருக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு.
ஹசார்ட்குரிய லைட் வந்து உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஏசி வெண்ட்டு தான். கீழே 3 சீட் டைப் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒன்று யூஎஸ்பியாகவும் 2 சார்ஜிங் போர்ட்டாகவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு கீழே ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேடும் நமக்கு இதில் அவைலபிளாக வருது. நம்மக்கிட்ட இருக்கிறது இது 80 டீசல். ஸோ அதுக்குரிய கியர் நாப் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி ஆட்டோ ஹோல்டு, பவர் பிரேக்கு, பவர் பார்க்கிங்கு, தென் 360 டிகிரிக்குரிய கேமரா இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு கிளாரிட்டியில் அந்த கேமராவோட விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்குது. ஆங்கிள் உங்களால் மாற்றிக்க முடியுது. இது அடாப்டிவாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் வெஹிக்கிளை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 360 போடுறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம். அடாப்டிவில் வந்து உங்களுக்கு கைட்லைனும் அது வருது. நல்ல ஒரு கிளாரிட்டி. நீங்கள் 360 டிகிரியுமே நீங்கள் பார்க்குறீங்க. இந்த காரில் சன்ரூஃப் இருக்குது, ஆனால் சன்ரூஃபை காணவில்லை. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல ஃபீல் வந்து டெஃபினட்டாக ரொம்ப ஈஸி டு ட்ரைவாக நீங்கள் இன்கேஸ் பிகினராக இருந்தீங்கன்னா கூட இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அவ்வளோ கிளாரிட்டியாக வந்து உங்களுக்கு இருக்குது, அக்யூரஸியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு 360 டிகிரிக்குரிய செட்டப்பு. இந்த பக்கம் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஏசிக்குரிய ஒரு நடுவில் வந்து ஒரு டச் ஸ்க்ரீனே கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நமக்கு ஏற்கனவே சைரஸில் இருந்த விஷயந்தான். அந்த டிஸ்பிளே ஒரு 5 இன்ச்சில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கிடைக்கும். கனெக்டரில் வந்து டிஜிட்டல் இன்ஃபோடெயின்மெண்ட்டும் கிளஸ்டரும் வந்து இருக்குது. நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கனெக்டிங் ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. அதில் தான் ஏசியுமே வந்து உங்களுக்கு இன்டெகிரேட் ஆகிருக்கு. இது ஒரு 5 இன்ச் இருக்கும். 12.5 இன்ச்சஸ் 12.5 இன்ச்சஸ் ரெண்டுமே கனெக்ட் ஆகி ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து இருக்குது. பெருசாக மேலே வராதனால ரோடோட விசிபிலிட்டிக்கு அது எந்த விதத்துலேயும் உங்களுக்கு அது டிஸ்டர்ப் பண்ணலை. ரொம்ப ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதை அப்படி உள்ளே தள்ளியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம டிரைவ் பண்ணும்போது இந்த கேப் வழியாக பார்க்குறதுக்கு ஓகே, பட் இருந்தால் கூட ரொம்ப க்ளோஸராக வந்து அது உங்களுக்கு இருக்குது. இந்த ஸ்டேரிங்குமே வந்து சைரஸ்லேருந்து டிரைவ் பண்ணது தான். ஒரு டபுள் டீகட் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அங்கே இல்லாத விஷயம். அதாவது டிரைவ் மோட இங்கே உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ் 3 மோடு வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. ட்ராக்ஷன் மோடும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்னோ, மட்டு, சாண்டு, இது மாதிரி 3 ட்ராக்ஷன் மோடும் நமக்கு இதில் கிடைக்கிது. ஸோ இது எல்லாமே ஏற்கனவே இருந்த விஷயந்தான். பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்குது. 80 கியர் பாக்ஸ் வந்து இது. ஐஆர்விஎம் வந்து ஆட்டோ டிம்மபிளாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்ஓஎஸ் கியா கனெக்ட் அப்படிங்கிற அந்த ஃபீச்சருக்குரிய பட்டனும் இங்கே இருக்குது. இந்த கியா கனெக்டில் இது ஒரு சாஃப்ட்வேர் ட்ரிவன் வெஹிக்கிளாக வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த வெஹிக்கிளை அவங்க ஆஃப்ஷோரில் இருந்து இந்த வெஹிக்கிளை ஸ்கேன் பண்ணி இந்த வெஹிக்கிளில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது சர்வீஸ் சென்டரில் இருந்தே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரும் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. டோயிங் சப்போர்ட்டுக்குரிய பட்டனும் வந்து நமக்கு இதில் இருக்குது. இங்கே ஒரு ஸ்பெக்ஸ் ஹோல்டர் நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரியே ஒரு சன்ரூஃப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பிளைண்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அது போக ஃபுல் கிளாஸை ஓப்பன் பண்ணுறதுக்கும் இங்கே உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்கும். நல்ல ஒரு லென்த்து கவர் பண்ணுது. அதனால் அது வேறு லெவலில் வந்து ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. எல்இடியில் ரூஃப் மவுண்ட் லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும்தான் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. அதே மாதிரி இந்த பக்கம் போனோம் அப்படின்னா இங்கே ஒரு மிரர் இருக்குது, பட் லைட் வந்து உங்களுக்கு கொடுக்கல. அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கலாம். ஒரு காஸ்ட் கட்டிங்கோட ஃபீல் தான் வந்து நமக்கு அதில் தெரியுது. இப்போ நடுவில் ட்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதுவும் எதுவும் இதில் கொடுக்கல. இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். ரியர் சைட்டுக்கு வந்து உள்ளே வரலாம். கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டோர் பேடில் நம்ம பார்க்கும்போது அகைன் ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக சின்னதாக ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. ஆம்ரஸ்லேயுமே வந்து ஒரு அந்த லெதரோட ஃபீல் குஷன் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அந்த கன் மெட்டல் கிரேயில் இருக்கிற ஒரு ஃபீல்மே நமக்கு இந்த ஹேண்டிலும் இந்த இடத்துல அதோட ஃபீல்மே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சன் பிளைண்டரும் நமக்கு அதில் வருது. இப்போ நம்ம உள்ளே வரலாம். ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா ஸோ உள்ளே வந்து நம்ம உட்காடுறோம். உள்ளே வந்து உட்கார்ந்தோன்னா ஓகே, வாவ். ஸோ சீட்டு வந்து நல்லா இப்படி இருக்கிறதுனால நம்மளை அப்படி உள்ளே வாங்கி உட்கார வச்சுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹைட்டு வந்து ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கும் கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்மளால் ரோடு விசிபிலிட்டிங்கிறது நம்ம சைடில் வழியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த டிரைவர் சீட் வழியாக நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த ஹெட்ரெஸ்ட்டே வந்து நல்லா ஹைட்டாக தான் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி நல்லா கீழே நம்மளை உள்ளே வாங்கி உட்கார வச்சுருக்கு. பின்னாடி வந்து நல்ல ஒரு பக்கெட் ப்ரொஃபைல் நமக்கு இருக்கிறதுனால ஒரு நல்ல கம்ஃபர்ட் வந்து நமக்கு இருக்குது. நல்ல ஒரு குஷன்மே நமக்கு கொடுத்துருக்காங்க.
நல்ல ஒரு லக்ஸுரியான ஃபீல், ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்கிது. இது ஒரு டாப் எண்டு. இந்த டாப் எண்டில் அது போக நமக்கு இங்கே ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் இருக்குது, அதில் 2 கப் ஹோல்டரும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு லக்ஸூரியான ஒரு கம்ஃபர்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. லெக் ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ என்னோட ஹைட்டு 5'8", அந்த 5'8க்கு டிரைவிங் பொசிஷனில் தான் இந்த சீட்டுமே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு வந்து நீ ஸ்பேஸு, நல்லா காலை வந்து டக் பண்ண முடியுது. அப்போ நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதில் இருக்குது. ஒரு மேகசின் பவுச்சுமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹார்டில் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரில. நீங்கள் பிரேக் அடித்து இன்கேஸ் சீட் பெல்ட் போடாமல் இதில் போய் முட்டினீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹெட்ரூம் வந்து என்னுடைய 5'8க்கு இந்த அளவுக்கு வந்து எனக்கு ஹெட்ரூம் இருக்குது. சன்ரூஃபை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ சன்ரூஃப் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ நல்ல ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்குது. அப்போ அந்த ஒரு லக்ஸுரியோட ஃபீலு உள்ளே நல்லா ப்ரீமியமாக இருக்குது. பட் ஒன்லி திங், இந்த டோர் பேடு தான் வந்து ஒரு மாதிரி அந்த பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் டீரேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்லலாம். நமக்கு இங்கே ரியருக்குரிய ஏசி வென்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே சார்ஜிங் போர்ட்டு எதுவுமே இல்லை, சீட்டில் தான் வந்து சார்ஜிங் போட்டு 2 சீட்லேயும் சி டைப் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து ஒயர் நீங்கள் போட்டு மொபைல் வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலில் தான் வருது. ஐசோஃபிக்ஸோடு நமக்கு கொடுத்துருக்காங்க. 3 பேர் உட்கார முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நடுவில் வந்து நான் உட்காடுறேன். ஸோ நடுவில் நான் உட்காந்தேன் அப்படின்னா, ஸோ என்னுடைய சைஸுக்கு கொஞ்சம் இது ஹைட்டாக தான் இருக்குது. பின்னாடியுமே நம்மளை லைட்டாக முன்னாடி புஷ் பண்ணிகிட்ருக்கு. பட் இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. இந்த சீட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டை வந்து நம்ம தூக்கணும்னா எஸ், என்னால் அதை போய் ரீச் பண்ண முடியல. கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் தான். அப்போ நடுவில் உட்காரவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக தான் வந்து உட்காரணும். பட் 3 பேர் என்ன மாதிரி இருக்கிற சைஸே வந்து கண்டிப்பாக 3 பேர் உட்காரலாம். அந்தளவுக்கு விட்டு வந்து உங்களுக்கு இருக்குது. கீழே டனல் ஹைட் அதிகமாக தான் இருக்குது. அப்போ காலை இப்படி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அண்டத்தை வீக் தான். ஸோ கீழே வச்சோன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்குது. இதில் என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். HTK, HTX, GTX, X-Line அப்படின்னு சொல்லி ஒரு மெயினான கேட்டகரியாக வந்து நம்ம பிரிக்கலாம். இதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இதுக்கு முன்னாடி இருந்த செல்டாஸை விட கண்டிப்பாக பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். January 1st வீக் தான் இதோட காஸ்டிங் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த நியூ செல்டாஸை வந்து நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டுறது ஒரு டீசல் வெஹிக்கிளை தான் நம்ம ஓட்டுறோம். அதுவும் 80 கியர் பாக்ஸ் இருக்கிற ஒரு காரு, ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கிற ஒரு காரு. ஸோ ஃபஸ்ட்டு டீசல் அப்படின்னாவே NVH அப்படிங்கிறத நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்ப்போம். அப்போ அந்த NVH வந்து இதில் எப்படி இருக்குது அப்படின்னா, கேபின்குள்ளே பெருசாக வந்து நமக்கு எந்த ஒரு நாய்ஸ் பண்ணி நான் ரவ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ரெவோட சவுண்டு வந்து நல்லா நமக்கு உள்ளே கேட்குது. அந்த ஹை ரெவில் காலில் எனக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து தெரியுது. பட் நீங்கள் லைட் ஃபுட்டில் இப்படி நீங்கள் ஓட்டி க்ரூஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது, அவ்வளோ ஸ்மூத்தராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெருசாக கேபின்குள்ளே எந்த நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் இல்லாத அளவுக்கு இருக்குது. இந்த ஆம்பியன்ஸோட சவுண்டு எப்படி இன்சுலேட் பண்ணியிருக்காங்க, இப்போ ஒரு பெரிய லாரி பக்கத்தில் போகுது, அதோட சவுண்டு கூட நமக்கு ரொம்ப உள்ளே வரல. இன்சுலேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஹார்ன் சவுண்ட் மட்டும்தான் நமக்கு உள்ளே கேட்குது. மற்றபடி ரோட் நாய்ஸோ உங்களுக்கு வந்து ஆம்பியன்ஸோட நாய்ஸோ எதுவுமே வந்து உள்ளே வரல. ரைட், நெக்ஸ்ட்டு பவர். இப்போ நான் இருக்கிறது ஒரு நார்மல் மோடில் தான் நான் இருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு அழுத்துறேன், ஒரு ரைஸ் ஆகுது. பட் நல்லாவே அதுக்கு ஏற்றாப்புல பவர் வந்து டெலிவரி பண்ணுது. ஸோ அந்த 120, 130லாம் வந்து ரொம்ப அசால்ட்டாக கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அழுத்த கேட்க பவரை வந்து கொடுத்துட்டே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த டீசல் ஒரு பவர் கண்டிப்பாக டெலிவரி பண்ணுது. பட் ஹை ரெவில் ஒரு 3000 மேலே பண்ணும்போது நல்லா அந்த வைப்ரேஷன் நமக்கு கேபினுக்கு காலு வரைக்கும் நம்மளுக்கு நல்லா அப்சர்வ் பண்ண முடியுது. அப்போது 2000 to 3000 செம்ம ஸ்வீட் ஸ்பாட்டு. அவ்வளோ அழகாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் டெலிவரி பண்ணுது. இந்த ஏடியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஏடி அப்படிங்கிறது டார்க் கன்வெர்ட்டர் இல்லையா? ஸோ அப்போது டீசல் டார்க் கன்வெர்ட்டர் காம்பினேஷன் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ஸோ இதுலேயும் நல்லா இருக்குது. பட் லோயரில்
இனிஷியல் டார்க்கை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அது கொஞ்சம் நல்லாவே வந்து ஆர்பிஎம்மை ரைஸ் பண்ணி தான் கியரை ஷிஃப்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்து நீங்கள் போகும்போது குவிக்காக வந்து ஒரு ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு நடக்குது. பட் லோயரில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் நல்லாவே ரவ் பண்ண விட்டுட்டு தான் அது வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அது அந்த டார்க்கை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அது பண்ணுது. அந்த டைமில் மட்டும் நமக்கு கொஞ்சம் ஒரு நாய்ஸியாக இருக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் அந்த ஒரு 2000 தாண்டிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கியரோட ஷிஃப்டிங் வந்து நடக்குது. ஸோ வேறு லெவலில் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே ரைட். ஸோ அப்போது கியரோட ஷிஃப்டிங் அப்படின்னு பார்த்தா கூட டீசெண்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்தது சஸ்பென்ஷன் யூஸ்வலாக செல்டாஸ் அப்படின்னாவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அந்த ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் வந்து நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா ஹேண்ட்லிங் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் வந்து இருந்தால் தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த செல்டாஸ் வந்து அப்படி தான் டியூன் வந்து இருந்தது இதுக்கு முன்னாடி. பட் இந்த காரில் சர்ப்ரைசிங்லி அதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சாஃப்ட்வேர் டியூனுக்கு மாற்றிட்டாங்க. ஏன் மாற்றினாங்க, கியா ஏன் இதை பண்ணிச்சு அப்படிங்கிறது தெரில. ஏன்னா அவங்ககிட்ட ஹுண்டேல கிரெட்டா அந்த டியூனில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. யூஸ்வலாக செல்டாஸ்க்கும் கிரெட்டாக்கும் இருக்கிற மேஜரான டிஃப்ரென்ஸே இந்த சஸ்பென்ஷன் தான். இந்த செல்டாஸ் நல்ல ஹைவே பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் இந்த செல்டாஸ்க்கு வந்து போவாங்க அந்த ஸ்டிஃபான டியூன்னால. பட் இப்போது அது கொஞ்சம் லேகு. ஸோ ஹைவேல நீங்கள் கட் பண்ணிலாம் ஓட்டும் போது கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பாடி ரோலும் உள்ளே வந்து அதிகமாக போகுது. நீங்கள் சிட்டி ரோட்டில் அன்னிவனான ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா உங்களை போட்டு அப்படியே உலுக்கி எடுக்குது. அந்த அளவுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சாஃப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லாம் அப்படி ஏறி இறங்குறீங்க அப்படின்னா அப்படி ஒரு 3 தடவை அப்படி ஆடிட்டு தான் அப்படி நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது. செல்டாஸில் நாங்கள் இதை எதிர்பார்க்கல கியா. நாங்கள் எதிர்பார்க்குறது செல்டாஸில் ஒரு ரக்கட் ஃபீலு தான், ரைட்? ஸோ அப்போது அது ஒரு சின்ன ஏமாற்றம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். மேபி நிறையா பேரோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுனால அவங்க அதை பண்ணியிருக்கலாம். பட் ஹேண்ட்லிங்கை விரும்புகிறவங்களுக்கு அது ஒரு ஏமாற்றமாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே, பிரேக்கிங் 4 டிஸ்க் வந்து இந்த டாப் எண்டில் இருக்குது. சூப்பர் ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல டெஃபினட்டாக பிரேக்கிங் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக உங்களுக்கு போய் நிற்கும். அந்தளவுக்கு நல்லாவே வந்து பிரேக்கிங்கில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஓட்டலாம். ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட்டு. ஸோ ஸ்டேரிங் அப்படின்னு வரும்போது அஃப்கோர்ஸ் செல்டாஸில் நம்ம எதிர்பார்க்குறது அந்த ஒரு ஸ்டிஃபான ஸ்டேரிங் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். பட் அதுவும் இதில் மாறிடுச்சு. ரொம்ப லைட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஹைவேல நீங்கள் ஒரு ஹை ஸ்பீடில் போகும்போது ஒரு வெயிட் வந்து ஆட் ஆகுது. பட் இருந்தால் கூட நாங்கள் எதிர்பார்க்குறது செல்டாஸில் கொஞ்சம் ஸ்டிஃபு தான். அதுவுமே வந்து ஒரு ஹேண்ட்லிங்கை விரும்புகிறவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். மிச்சப்படி வெஹிக்கிள் வந்து ஒரு நல்ல ஒரு கேபின் ஸ்பேஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. வெஹிக்கிளோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வீல் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு பெட்டராக மாறி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கிது. டிரைவிங்கை மட்டும் அப்படியே டிரைவபிலிட்டியை வந்து மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த செல்டாஸ்க்கும் இங்கே பாருங்கள், அப்பா பின்னாடி அப்படி நான் உங்களுக்கு ரியர் சீட்டில் உட்காந்து நான் ட்ரைவ் பண்ணி ஒரு இடத்துல ஓட்ட வச்சு ரியர் சீட்டில் உட்காந்து இந்த சஸ்பென்ஷனோட ஃபீலை வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த செல்டாஸில் என்ன மாதிரி டிரைவபிலிட்டி ஆக்சுவலாக எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறத நம்மளோட தந்தி டிவி மோட்டாரோட சேனலில் இருக்கிற வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, செல்டாஸ்னால் இப்படி தான் எதிர்பார்த்தீங்களா இல்லை ஸ்டிஃபாக தான் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவரால் பவர் அல்டிமேட், ஹேண்ட்லிங் அண்ட் சஸ்பென்ஷன் பழைய செல்டாஸில் இருந்ததே பெட்டராக வந்து நமக்கு இருந்தது. அதை வந்து மாற்றிருக்க தேவையில்லை. இதுதான் இந்த டீசலோட டார்க்லாம் கண்டிப்பாக கொடுக்குது. அந்த இன்வீச்செலாம் நல்லாவே இருக்குது. அதில் எந்த டவுட்டும் இல்லை. சிஆர்டிஐ ப்ரூவனான இன்ஜின் தான். ஹோப் இந்த நியூ செல்டாஸ் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஒரு ரக்கட் பாயாக இருந்த இந்த பையனை கொஞ்சம் சாஃப்ட் பாயாக வந்து உங்களுக்கு மாற்றிருக்காங்க. பட் நிறையா விஷயங்கள் வந்து காரில் சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த காரோட சேஞ்ச் ஆன லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தந்தி மோட்டார் யூடியூப் சேனலில் வந்து உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்கள் பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.